அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கென்று ஒரு அரிசியை வைத்திருக்கிறான். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்து, ஹதீஸ் சொல்லக்கூடிய கருத்து. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, நம்ம இப்படி சொன்ன உடனே ஓஹோ அப்ப நீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வை அரிசின் பக்கம் தேவை உள்ளவங்களா ஆயிட்டீங்க. எப்படி ஒரு மன்னர் ஆட்சி செலுத்துவதற்கு அவருடைய அரியாசனத்தில் கட்டில உட்கார்ந்து ஆட்சி செலுத்துவாரோ அந்த மாதிரி ஒரு கட்டிலின் பக்கம் தேவை உள்ளவங்களாக நீங்க அல்லாஹ்வை ஆக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. புரியுதா? இது எதுக்கு அவங்க சொல்றாங்க? நம்முடைய இந்த கொள்கையை சொல்லக்கூடிய பாமர மக்களை திகைக்க வைப்பதற்காக, வாயடிக்க வைப்பதற்காக. இப்போ இதை கேட்டவுடனே உங்களுக்கு என்ன வரும்? ஆமாம் அப்படியா அப்படின்னு சொல்லி பொதுவா இல்மு இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வரும். இப்போ பாருங்க, அல்லாஹ்விற்கு அர்ஷ் உள்ளது என்று சொல்வது, அல்லாஹ் தஆலா தனக்கென்று ஒரு அர்ஷை வைத்திருக்கிறான் என்று சொல்றது, இது நம்முடைய விருப்பத்தில் சொல்றோமா, அல்லாஹ் சொல்லியதை சொல்றோமா? நபிமார்கள் சொன்னதை நம்ம சொல்றோமா, அல்லது நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ப இந்த அரிசிங்கிறது அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கிறோமா? நபிமார்கள் சொன்னதை நம்ம கொண்டு போய் அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து சொல்றோம். இப்ப கேள்வி என்ன, அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீங்க அல்லாஹ் அதற்கு தேவை உள்ளவன் என்று நீங்க சொன்னீங்கன்னா, நல்லா கவனிங்க, அரிசி அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்ததுனால நீங்க நம்ம மேல என்ன குற்றம் சொல்றீங்க? நீங்க அல்லாஹ் அரிசின் பக்கம் தேவை உள்ளவன்னு ஆக்கிட்டீங்க, நம்ம மேல குற்றம் சொல்றாங்கல்ல. நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்? இப்படி நீங்கள் குற்றம் சுமத்தினால் இந்த குற்றத்தை உங்கள் மீதும் சுமத்துங்கள். ஒரு விஷயத்தில் இல்ல, நூற்றுக்கணக்கான விஷயத்துல. எப்படி உதாரணமா, தாகம் எடுக்குது, தண்ணியை அல்லாஹ் படைச்சிருக்கான், தண்ணியை குடிக்கணும் அல்லாஹ் சொல்லியிருக்கான். இப்ப நீங்க யாராவது மனிதர்களுடைய தாகத்தை போக்குவதற்கு அல்லாஹு தஆலா தண்ணியின் பக்கம் தேவை உள்ளவன் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆனா தண்ணியை அல்லாஹ் படைச்சான்னு ஒத்துக்கிறீங்கல்ல. அப்ப தண்ணியை அல்லாஹ் தான் படைச்சான். எதுக்கு படைச்சான்? தாகம் ஏற்பட்டா குடிக்கிறதுக்கு படைச்சான்னு தானே சொல்றீங்க. அப்ப அல்லாஹு தஆலா உங்களுடைய தாகத்தை நீக்குவதற்கு தண்ணியின் பக்கம் தேவை உள்ளவன்னு சொன்னா அவனை என்ன சொல்லுவீங்க? வழிகேடுன்னு சொல்லுவீங்க. அல்லாஹ்வுடைய செயலின் அல்லாஹு தஆலா ஒரு சபப், ஒரு காரணத்தின் அடிப்படையில் ஒரு பொருளை படைப்பது, இது அல்லாஹ்வுடைய ஹிக்மத். பசித்தால் சாப்பிடுவது, அதன் மூலமாக பசி போவது, இது அல்லாஹு தஆலா உலகத்தில் படைத்த ஒரு ஹிக்மத். அதனால மனிதன் அந்த உணவின் பக்கம் தேவை உள்ளவன், மனிதன் அந்த தண்ணியின் பக்கம் தேவை உள்ளவன் என்று சொல்வீங்களே தவிர படைத்த அல்லாஹ் அதன் பக்கம் தேவை உள்ளவன் சொல்லுவீங்களா? புரியுதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. இப்ப உதாரணத்துக்கு, மனித சந்ததிகள் இந்த உலகத்தில் நீடிச்சு இருக்கணும். அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் படைக்கும் போது குன் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் படைச்சான். இப்ப ஏன் திருமண உறவு அல்லாஹ் வச்சிருக்கிறான்? அப்படி இல்லாமலேயே படைக்கலாமே. அப்போ பிள்ளைகளை படைப்பதற்கு திருமண உறவின் பக்கம் அல்லாஹ் தேவை உள்ளவன்னு சொல்லுவீங்களா? மஆதல்லாஹ். மனிதர்கள் தேவை உள்ளவர்கள் சொல்லுவீங்களா? மனிதர்கள், அல்லாஹ் படைத்த ஹல்கின் பக்கம், அந்த நியதியின் பக்கம் மனிதர்கள் தேவை உள்ளவர்கள் சொல்லுவீங்களே தவிர படைத்த அல்லாஹ்வை தேவை உள்ளவர்கள் சொல்ல மாட்டீங்க. சரி, அப்ப கேள்வி என்ன? அல்லாஹ் இப்படி படைத்ததில் என்ன ஹிக்மத்து? அல்லாஹ் ஒரு நியதியை வச்சிருக்கிறான். அந்த நியதி இருந்தால்தான் இந்த உலகம் இயங்கும். அந்த நியதியையும் அல்லாஹ் படைப்பதில் அவனுடைய வல்லமையை அல்லாஹ் வெளிப்படுத்தும். அந்த நியதியின்படி போகும்போது உலகம் அப்போதான் இயங்கும். அந்த ஒரு உலகத்தினுடைய இயக்கம், ஓட்டம் என்பது ஒரு சீரா இருக்கும். புரியுதுங்களா இல்லையா? அதே போல இதுல எது வெளிப்படுது? அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய அறிவு என்பது வெளிப்படுது. அந்த அடிப்படையில தான் அல்லாஹு தஆலா அவனுடைய படைப்புகள் ஒவ்வொன்றையும் படைத்தான். வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான். இப்ப நீங்க வானத்தை ஏத்துக்கிறீங்க. அப்போ வானத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அப்போ வானத்தின் பக்கம் அல்லாஹ் தேவை உள்ளவனாக இருப்பதால் தான் வானத்தை படைத்தான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எத்தனையோ இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான படைப்பு இருக்கு. எந்த ஒன்றையும் அல்லாஹு தஆலா தனக்கு அது தேவை என்பதற்காக படைக்கவில்லை. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம் இல்லை? அல்லாஹ் வீணாக பொருள்களை படைத்திருக்கிறான் என்று அர்த்தம் இல்லை. ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் அம்பியால 21:16 வசனம், 16-17. இப்படியும் சொல்லக்கூடாது. எப்படி? எதையும் ஒரு நோக்கம் இல்லாம, தத்துவம் இல்லாம அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்றும் சொல்லலாமா? சொல்ல முடியாது. அது வீண் விளையாட்டான வீணான ஒரு செயலாயிடும். ஒரு செயலை செய்யும் பொழுது
ஏன் செய்றீங்க என்ற ஒரு அறிவோட தான் ஒரு புத்திசாலி செய்வான். அப்ப அல்லாஹு தஆலா அறிவாளர்களுக்கெல்லாம் மகா பெரிய அறிவாளன் இருக்கும் பொழுது அவன் ஒரு செயலை வீணா செய்வானா? கண்டிப்பா செய்ய மாட்டான். பாருங்க, அதே போல இன்னொரு வசனம் சூரத்து துகான்லயும் இதே வசனம் இருக்கு. சூரத்து துகான்ல 38, 39 பாருங்க. அல்லாஹ் எப்படி சொன்னா, வானங்கள் பூமி எதையுமே நம்ம ஒரு விளையாட்டா படைக்கல, ஒரு நோக்கம் இல்லாமல் படைக்கவில்லை. அடுத்து அப்ப ஒவ்வொன்றை படைத்ததிலும் அல்லாஹு தஆலாவிற்கு அதிலே ஒரு தகுந்த உண்மையான ஒரு யதார்த்தமான சத்தியமான ஒரு காரணம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷ படைத்ததிலேயும் ஒரு காரணம். புரியுதுங்களா? அர்ஷுக்கு மேல் அல்லாஹு தஆலா உயர்ந்திருக்கிறான், அல்லாஹ் அர்ஷை படைச்சிருக்கிறான். அதுக்கு தான் இமாம் சொல்றாங்க, நம்ம மேல அவர்கள் செஞ்ச ஆட்சேபனைக்கு அரிசி என்ற ஒரு படைப்பு இருக்கு என்று சொல்லும் பொழுது அவங்க செய்த ஆட்சேபனை என்ன? அப்ப நீங்க அல்லாஹ்வை அரிசின் பக்கம் தேவை உள்ளவங்களா ஆக்கிட்டீங்கன்னு சொல்றோம். அப்படி அல்ல. அல்லாஹு தஆலாவிற்கு அரிசி இருக்கு என்பது இது அல்லாஹ் கூறிய கூற்று.